மத்தேயு சுவிசேஷம் 24:44 நீங்கள் நினையாத நாழிகளே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய வருகைக்காக எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். சீசர்கள் ஒலிவு மலை இருக்கும்போது உங்களோட வருகைக்கு அடையாளம் என்ன என்று கேட்கும்போது முதலாவது ஆண்டு சொன்னார், நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதற்கு பின்பு சொன்னார், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னார். நோவாவின் காலங்களில் எத்தனையோ அந்த நோவாவின் மூலம் தேவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பாமல் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளாமல் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஜலம் பிரயாணம் வந்தபோது எல்லாமே அழிந்து நோவா குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. ஆக நோவாவின் நாட்கள் நடந்ததை போல மனுஷகுமாரின் நாட்கள் நடைபெறும், லோத்தின் நாட்கள் நடந்ததை போல மனுஷகுமாரின் நாட்கள் நடைபெறும். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். ஆக அதன் நடுவில் இந்த வார்த்தை கேட்கிற அவன் நினையாத, நாம் நினைத்த நேரமல்ல, நினையாத நேர நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்கிற வேத வசனத்தின்படி 10 கன்னிகளிலே 5 பேர் ஆயத்தமாக இருந்ததை போல, படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிற 2 பேரில் ஒருவன் ஆயத்தமாக இருந்ததை போல, வயல்களிலே வேலை செய்கிறவன் ஒருவன் ஆயத்தமாக இருந்ததை போல, கிரிகை திருக்கிற 2 சகோதரிகளில் ஒருவள் ஆயத்தமாக இருந்ததை போல எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி உள்ளவர்கள் என்னையும் எப்போதும் என்ன வருகைக்காக ஆயத்தப்படுது. ஆண்டவர் வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு தங்களை ஆயத்தமாக இருக்கிற இந்த பிள்ளைகள் ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ளும்படி இயேசு மத்திய ஆகாயத்தில் வெகு சீக்கிரமாய் வருவதற்காய் சோதனை எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.